ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோக்கர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு எப்படி ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றதா இங்க இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கு நார்மல் வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு சில நேரத்துல சர்வர் இஷ்யூஸ் உங்களுக்கு வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் புதிய வெப்சைட் துவங்கி வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமா நீங்க ஆதார் கார்டு டவுன்லோட் பண்றதால உங்களுக்கு எந்த விதமான சர்வர் இஷ்யூமே இல்லாத ஃபாஸ்ட்டாவே உங்களுக்கான ஆதார் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டை எப்படி நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணீங்க, அதில் போயிட்டு மை ஆதார் அப்படியே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணா போதும் மை ஆதார் .uai.government.in இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா போதும் இந்த மாதிரி ஓகே கேட்கும். ஸோ ஓகே கொடுத்தா போதும் டேரக்டா இந்த பேஜ்குள்ள நீங்க வந்துருங்க. ஓகே, இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். மை ஆதார் இதான் பார்த்தா புதிய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு லாகினை யூஸ் பண்ணி உங்களுக்கான எல்லா ஆதார் சிஸ்டமே நீங்க பெற்றுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது டவுன்லோட் ஆதார் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆதார் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் இல்ல என்ரோல்மெண்ட் ஐடி இல்ல வெர்ச்சுவல் ஐடி, இந்த 3 ஐடியில் ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்து உங்களுக்கான ஆதார் கார்டை நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. நம்ம ஆதார் நம்பர் செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு அது கீழே போயிட்டு என்டர் ஆதார் நம்பர் அந்த பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கான ஃபுல் ஆதார் நம்பரை நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி முடிச்சுட்டு அது கீழே ஒரு செக்யூரிட்டி கோட் கொடுத்துருக்காங்க. அந்த செக்யூரிட்டி கோடு அப்படியே பார்த்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் செக்யூரிட்டி கோட் கரெக்டாக தெரியல பக்கத்தில் ரிஃப்ரெஷ் பட்டன் இருக்கு, அந்த ரிஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணா போதும் வேற ஒரு செக்யூரிட்டி கோட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்க சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும் உங்களுடைய ஆதார் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிட்டு இருக்கும். அந்த ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஆதார் கார்டு ஃபெசிலிட்டி உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு. அந்த ஓடிபி நான் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும் ஸோ இந்த மாதிரி லோட் ஆயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு பார்த்தா டவுன்லோட் ஆயிடும். இதுல கொடுத்துருவாங்க பாருங்க, கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் கார்டு ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி டவுன்லோட் அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க. உங்களுக்கான ஆதார் கார்டு பார்த்தா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. முக்கியமாக பார்த்தா பிடிஎஃப்ல டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்மேட் தான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆனால் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 8 கேரக்டர் அந்த பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கீழே பார்த்தா பாஸ்வேர்டு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்க ஆதார் கார்டுல நேம் எப்படி கொடுத்தீங்களோ ஸோ அதில் இருக்க மாரி உங்க நேம்ல ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் பார்த்தா உங்களுடைய பாஸ்வேர்டா இருக்கும். அதுக்கு அடுத்து அது மட்டும் இல்லாம உங்களுடைய இயர் இருக்கு பாருங்க, இயர் ஆஃப் பர்த் அந்த 4 டிஜிட் பார்த்தா உங்க பாஸ்வேர்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் உங்க நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் எடுத்துடும். அதுக்கு அடுத்து லாஸ்டா உங்க இயர் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இதுல போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்க கொடுத்துங்க. உங்க நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் 4 லெட்டர், உங்க இயர் ஆஃப் பர்த் இருந்து ஃபர்ஸ்ட் அந்த இயர் ஆஃப் பர்த் போட்டுனா போதும் ஸோ உங்களுக்கான ஆதார் கார்டு பார்த்தா ஓப்பன் ஆயிடும். ஓகே, இதுல பார்த்தா கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. உங்களுக்கு டிக் மார்க் வரணும்.